Dear students, good afternoon everyone. Actually, today we discuss about the topic concurrent forces and Lami's theorem சொல்கிறோம். ஓகேங்களா? இல்லை 3.35 இந்த டாபிக் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. என்ன இந்த லாமிஸ் தேரம் வந்து என்னது தட் இஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வி டிஸ்கஸ் அபவுட் ஒன்லி கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன சார் அப்படின்னா, திஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி கன்கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். collection of force at the if any one of the point, if any one of the point, the force may be act on the lines of force may be act on the lines. There is the collect பண்ணக்கூடிய force ஒரு particular line மேலயா என்ன பண்ணுறோம், ரியாக்ட் ஆகுது. அதை வந்து ஒரு காமன் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? காமன் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணுறோம். தட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே டெஃபினேஷன் பாருங்கள். ஏ கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி கன்கரண்ட் இஃப் த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆஸ் ஏ காமன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The lines of forces act on the common point. This is the figure 3.29 illustrate the concurrent forces அப்படின்னு சொல்கிறோம். The concurrent forces need not be in the same plane. ஒரே பிளேனில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை கண்ணு. ஓகேங்களா? இப்போ சேம் பிளேனில் வேரியஸ் பிளேனில் கூட என்ன வரலாம். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Here see the diagram. This is the concurrent force. The F2 is reacting. So F1 is one of the force. That force acting on the center of the point of the object. Here F2 is also another one of the force. That force is reacting on the center of the point O. And F3 is also another one of the force reacting on the point. That is the பாயிண்ட் ஓ, தட் இஸ் ஆரிஜினில் போய் அது வந்து என்ன ஆகுது, ஆப்ஜெக்டுடைய சென்டர் பாயிண்டில் போய் அது வந்து என்ன ஆகுது, கோ இன்சைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ தெர் ஆர் இன் சேம் பிளேன் தேர் ஆர் கன்கரண்ட் ஆஸ் வெல் அஸ் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ ஆக்சுவலாக இந்த டயக்ராம் பாருங்கள். F1 அண்ட் F2 அண்ட் F3 there are three forces. There are three forces are there. இந்த த்ரீ ஃபோர்ஸஸ் எங்கே இருக்குது, இது சென்டர் ஆஃப் த பாயிண்டில் ரியாக்ட் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்டில் ரியாக்ட் ஆகுது கண்ணு. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன வேறு எப்படி சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூம் கன்சிடர் பண்ணுறீங்க. ஓகேவா? கிளாஸ் ரூமில் வந்து இங்கே நிறைய பெஞ்சஸ், நீங்கள் இந்த பெஞ்சஸ் இருக்காமல் இமேஜின் பண்ணுங்கள். டீச்சர் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாஸ் ரூமுக்கு கன்கரண்ட் ஃபோர்ஸ் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட், இங்கேருந்து இங்கே சென்டர் பாயிண்ட், இங்கேருந்து இங்கே சென்டர் பாயிண்ட், இங்கேருந்து இங்கே சென்டர் பாயிண்ட், இங்கே சென்டர் பாயிண்ட். ஓகேவா? அல்லது மேலே டாப்லேருந்து சீலிங்லேருந்து கூட என்ன பண்ணலாம், இங்கே அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸு ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த ரூமில் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு கிளாஸ் ரூமுக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டு கன்கரண்ட் ஃபோர்ஸ் இங்கே ரியாக்ட் ஆகுது. பட் ஆனால் என்ன பண்ணணும், தேர் ஆர் த்ரீ ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஹியர் ஸோ அனதர் ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். there is a concurrent force. This is ஒரு inclined plane surface மாதிரி, inclined plane surface. There is one of the circle is placed in the circle எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு inclined level. இது ஒரு inclined base, இது ஒரு inclined. The angle is 45 degree, இங்கே angle 35 degree. இப்போ இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம வேல்யூ எடுக்கிறோம். ஓகேவா? அப்படி ஃபோர்ஸை இங்கே மென்ஷன் பண்ணுறப்ப இந்த செகண்ட் டயக்ராம் பாருங்களேன். இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட்டு ஓ இந்த F2 இஸ் என்னது பர்டிகுலர் ஃபோர்ஸு, F3 இஸ் another ஒன் ஆஃப் த ஃபோர்ஸு. இப்போ இந்த மிட் பாயிண்ட் தட் இஸ் ரிசல்டட் வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ 30 டிகிரின்னு சொல்கிறோம். வேறு F2 இஸ் வந்து 45 டிகிரி. F2 ஃபோர்ஸுக்கும் இந்த மிட் பாயிண்ட் லெவலுக்குள்ள ஆங்கிள் வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது 45 டிகிரி 30 டிகிரி அப்படிங்கிறது நம்ம இமேஜின் பண்ணுறது தான். இமேஜினரி மீன்ஸ் இந்த கொடுத்துருக்க இந்த கிவன் சர்ஃபேஸில் கொடுத்துருக்க இந்த கிவன் பிளேனில் நம்ம எவ்வளோ இன்க்ளைன்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். எங்கேருந்து ரியாக்ட் ஆகும், அவுட்வர்ட்ஸ்லேருந்து டு த ஆப்ஜெக்ட்ஸ் இன்வர்ட்ஸ். here outwardsலேருந்து டு த ஆப்ஜெக்ட் இன்வர்ட்ஸுக்கு ஒரு ஃபோர்ஸு ரியாக்ட் ஆகும். தட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் மட்டும்தாங்கன்னு நம்ம இதில் இருக்குது. ஐ மீன் இந்த டாப்பிக்கில் இருக்குது 3.3.5. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3.3.
சாரி 3.4 இருக்கு இல்லையா, லாமிஸ் தியரம். இந்த லாமிஸ் தியரம் உங்களுக்கு கிடையாதுங்க. லாமிஸ் தியரம் நமக்கு கிடையாது. அது என்ன பண்ணிடுங்க சைக் அவுட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு பென்சில் எடுக்கிறீங்க, இந்த பேஜ் அப்புறம் இந்த ஆஃப் பேஜ் ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய எல்லா பேஜும் என்ன பண்ணிடுறீங்க சைக் அவுட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? இது வரைக்கும் சைக் அவுட் பண்ணிடுறீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் இந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதுக்கடுத்து டேரெக்டாக 3.5 கிடையாதுங்கண்ணா. சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு பென்சில் எடுக்கிறீங்க, சரியா? பென்சில் எடுத்து இதையும் சைக் அவுட் பண்ணிடுங்க, இதையும் சைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த பேஜ் ஃபுல்லாக கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்து இந்த பேஜும் கிடையாதுங்கண்ணா. ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. திஸ் பேஜ் இஸ் ஆல்சோ நெக்லெக்டட் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? திஸ் பேஜ் இஸ் ஆல்சோ என்னது நெக்லெக்டட் போர்ஷன். ஸோ என்ன பண்ணுறோம், டேக் பென்சில் அண்டு ஜஸ்ட் சைக் அவுட். ஒரே ஒரு பென்சிலில் ஒரு ஸ்லாஷ் மட்டும் போடுங்க, சைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதையும் சைக் அவுட் பண்ணிடுங்க. எதை சைக் அவுட் பண்ணிடுறீங்க, திஸ் பேஜ் இதையும் சைக் அவுட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதையும் சைக் அவுட் பண்ணிடுறீங்க. 3.5.1 இம்பல்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் கிடையாது. இதையும் சைக் அவுட் பண்ணி தான் எலிமினேட் பண்ணிட்டாங்க, சிலபஸில் கிடையாது. இதெல்லாம் சொல்ல தான் அன்றைக்கி நான் உங்களுக்கு புக் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் என்ன பண்ணல, நிறைய பேர் புக்கு எடுத்துடல. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இதிலே ஃபோன்லேயே சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பேஜை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. திஸ் பேஜ் ஆல்சோ டெலிட்டட் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜை என்ன பண்ணுவீங்க, டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திஸ் பேஜ் ஆல்சோ டெலிட்டட். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நான் சொல்கிறது டெலிட் மட்டும் பண்ணுங்க, அப்புறம் பேசிக்கலாம். இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் இருக்குன்னா 3.6 தாங்க இருக்குது. 3.6 இங்கே தான் இருக்குது. ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரிக்ஷனாக என்னது, உராய்வு அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரிக்ஷனாக என்னது, உராய்வு. பட் இந்த ஃப்ரிக்ஷனுக்கு மேலே இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த டாப்பிக்கை ரெடியூஸ் பண்ணிடுங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த சம்மு கிடையாது. இதை வந்து என்ன பண்ணிடுங்க, நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க, இது பண்ணிடுங்க, சைக் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டுடே அனதர் ஒன் நியூ டாபிக் 3.6 ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது 3.6 ஃப்ரிக்ஷனில் இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். இட் இஸ் a very gentle force in the horizontal direction is given to an object or rest at the table அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? what is the meaning that if any one of the table gentle force, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மேலே புக்கு வச்சுருக்கோங்கன்னு. ஓகேங்களா? டேபிள் மேலே என்ன பண்ணியிருக்கோம், புக்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ புக்கை ப்ளேஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது தேவையாக ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி, சரியா, ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம தியரிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? எ புக் இஸ் ஆன் த டேபிள், இட் இஸ் நவ் ரெஸ்ட். ஓகே, we can apply some force on the book. அப்போ என்ன ஆகும், இந்த புக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு புக்கு மூவ் ஆகுது, ப்ளேஸ் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறப்போ இந்த புக்குக்கும் இந்த டேபிளுக்கும் நடுவில் அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்ன நடக்கும், ஃப்ரிக்ஷன் நடக்கும், உராய்வு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உராய்வு எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமம் ஃபோர்ஸாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்ப, நம்ம அப்ளைங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறப்ப, கம்பேரிங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ கம்பேரிங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, இந்த ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரியாக்ட் ஆகும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் மேக்ஸிமமாக இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் மினிமமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இன்கேஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் டஸ் நாட் மூவிங் சார் அப்படின்னா என்ன சொல்லுவோம், என்னது, அங்கே ஃப்ரிக்ஷன் நடக்கலை, ஃபோர்ஸ் என்ன பண்ணல, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால தேர் இஸ் நோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ த புக் இஸ் ஆன் த டேபிள், வி கேன் அப்ளை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட், த புக் இஸ் மூவ்டு டு த ஃபார்வேர்டு, த பேக்வேர்டு டைரெக்ஷன், ஆப்போசிட் டைரெக்ஷன், த ஃப்ரிக்ஷன் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நவ் வி என்ட்ரிங் த கான்செப்ட் 3.6, தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன். இட் ஹேஸ் இஃப் எ வெரி ஜென்டில் ஃபோர்ஸ் இன் எ ஹரிசாண்டல் டைரக்ஷன் இஸ் கிவன் டு த ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் ஆன் த டேபிள். என் புக்கு வந்து என்ன ஆகுது, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. இட் டஸ் நாட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆஃப் த ஆப்போசிங் ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் பை த ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் விச் ரெசிஸ்ட் த இட்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ எந்த ஒரு ஃபோர்ஸு ரியாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படி கண்டினியூஸாக இட் ஷுட் பி ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது அக்கார்டிங் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் கூட சொல்லலாம். நவ் வி கேன் அப்ளை சம் ஃபோர்ஸ் ஆன் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். த ஃபோர்ஸ் இஸ் கால்டு என்ன சொல்கிறோம்னா
என்னது சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்ன ஆகுது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஃபார்ம் ஆகுது, உராய்வு விசை ஃபார்ம் ஆகுது. உராய்வு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே சார் நடக்கும் அப்படின்னா இன்பிட்வீன் டேபிள் அண்டு புக்கு, இன்பிட்வீன் டேபிள் அண்டு புக்கு. ஸோ திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் விச் ஆல்வேஸ் அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம், விச் ஆல்வேஸ் அப்போஸ் டு த ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் வேர் இட் இஸ் பிளேஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். சர்ஃபேஸ் வேர் இட் இஸ் பிளேஸ்னால் அந்த ஆப்ஜெக்ட் என்னது பிளேனுக்கும் புக்குக்கும் உள்ள சர்ஃபேஸ். ஓகேவா? இஃப் த ஃபோர்ஸ் அப்ளைடு இன்க்ரீஸ்டு, இஃப் த ஃபோர்ஸ் அப்ளைடு இன்க்ரீஸ்டு த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஆஃப்டர் ஏ சர்டைன் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஆஃப்டர் ஏ சர்டைன் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த 3 லைன்ஸ் அன்லைன் பண்ணிக்கங்க. த ஃபோர்ஸ் இஸ் கால்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸிங். இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்க விச் ஆல்வேஸ் அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ரியாக்ட் ஆகுது. ஸோ விச் ஆல்வேஸ் அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் சர்ஃபேஸ் வேர் இட் இஸ் பிளேஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இஃப் த ஃபோர்ஸ் அப்ளைடு இட் இஸ் இன்க்ரீஸ்டு த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஆஃப்டர் சர்டன் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ரிலேட்டிவ் மோஷன்? அடுத்த நியூ டாபிக். த ரிலேட்டிவ் மோஷன் when a force parallel to the surface is applied on an object, when a force parallel to the surface is to applied on the object, the force tries to move the object with respect to surface அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதாவது இந்த சர்ஃபேஸை பொறுத்து அது என்ன பண்ணோம், மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம். திஸ் இஸ் த ரிலேட்டிவ் மோஷன் டு இஸ் அப்போசிங் அப்படின்னு சொல்லிட்டு. த ரிலேட்டிவ் மோஷன் இஸ் என்னது, அப்போசிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் சொன்ன கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இங்கே ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஒரு பக்கம் என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஃப்ரிக்ஷன் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, நம்ம ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணுறோம் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க இல்லையா, க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஃபோர்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகுறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? இது சேம் டயக்ராம் கீழே பாருங்கள். செகண்ட் டயக்ராமில் ஹியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஹியர் அப்ளையிங் ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்ட். இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், எந்த டைரக்ஷன் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அதுக்கு ஆப்போசிட் அதே டைரக்ஷன், அதே சேம் டைரக்ஷனில் இல்லாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆகுது, ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறேன் புரியுதா? எந்த பக்கம் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதே பக்கமே என்ன ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, சரி. இது வந்து என்ன சொல்கிறோம்னா ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன சொல்கிறோம், ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பை த சர்ஃபேஸ் எக்ஸர்ட்டிங் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இன் த டைரக்ஷன் opposite to the applied force அப்படின்னு சொல்கிறோம். The frictional force always act on the object is parallel to the surface on which the object is placed. There are two kinds of frictional force, namely one is static friction and another one is kinetic friction அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன? ஸ்டாட்டிக்னா நிலையான ஃபோர்ஸு, கைனடிக்னா இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் வந்து 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ரிக்ஷன் வந்து 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. 3.6 இருக்குதுன்னு நமக்கு சிலபஸில். அதுக்கடுத்து 3.61 சிலபஸில் இருக்குது. அதுக்கடுத்து 3.62 சிலபஸில் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, the static friction is the force which opposes the initiation of motion of an object on the surface அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இனிஷியேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இது இனிஷியேஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ். when the object is at rest on the surface only the two force acting on it அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் டயக்ராமோடு சொன்னால் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஃபஸ்ட்டு டயக்ராம் எதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் வெயிட். இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஃப்ரிக்ஷன் ஹார்டர், இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஈஸியர் டு மூவ் அண்ட் ஹார்டர் டு மூவ். ஈஸியர் டு மூவ் ஏ. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஈஸியர் டு மூவ் ஏ டயக்ராமும், இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ரியாக்ட் ஆகுது, அது வந்து பி டயக்ராமு. ஹார்டர் டு மூவ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு வெயிட்டு மேலே இன்னொரு வெயிட்டை வச்சோம்னா அது என்னாகும், அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது நமக்கு கொஞ்சம் பேர்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா இட் கேன் ஈஸிலி மூவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன தியரி சொல்கிறாங்க, இது கொஞ்சம் தியரி தாங்க, என்ன வேறு வழி இல்லை. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னு பாருங்கள். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னன்னு மட்டும் தெரிஞ்சிங்க போது, டெஃபினிஷன் மட்டும் பார்த்து எழுதிடுங்க. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் த ஃபோர்ஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸு which opposes the initiation of motion அப்படின்னு சொல்கிறோம்.
அதாவது நம்ம எந்த டைரக்ஷனில் மோஷன் அப்ளை மோஷன்னா என்ன அர்த்தம், இனிஷியேஷன் ஆஃப் மோஷன்னா அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மோஷன் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். தி மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் when the object is at rest on the surface, when the object is rest on the surface only two forces act on it அப்படின்னு சொல்கிறோம். when the object is rest on the surface only two forces act on it, that is there are downward gravitational force and upward normal force அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம், சின்ன விஷயம் புரிஞ்சுக்கிங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது சார், ஓகே லிசன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிங்க. இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப பிளேஸில் இருக்குது, இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க சரியா. இப்போ இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன, இது வந்து என்னது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பழைய கான்செப்ட்லாம், ஓகேவா. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் அப்போர்டு நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும் சரியா. த ரிசல்டன்ட் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் என்னது, இங்கே வந்து ஜீரோவாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆஸ் எ ரிசல்ட்டு த ஆப்ஜெக்ட்டு என்னது அட் ரெஸ்ட்டு ஆஸ் ஒன் இன் ஃபிகர் சரியா. எப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்கும், அப்வர்டு ஃபோர்ஸும் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப வேல்யூ ஜீரோ, அப்போ ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது சரியா, ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நான் we can apply some external force on the object, அதுக்கு அடுத்து கீழே சொல்ல வராங்க. we can apply some external force on the applied on the object parallel to the surface on which it is rest. The surface exerts exactly equal to the opposite force on the object resist the motion அப்படின்னு சொல்கிறோம். resisted motion and tries to keep the object at rest அப்படின்னு சொல்கிறோம். tries to keep that object அப்படின்னு சொல்கிறோம். okay, but it implies that the external force and the frictional force are exactly equal to the opposite அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் நோட் பண்ணிக்கங்க, இந்த லைன் அன்லைன் பண்ணிக்கங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம். therefore the no motion parallel to the surface takes place, but if the external force increases above the particular limit சரியா, but if the external force increases above the particular limit, the surface cannot provide sufficient opposing frictional force and balance external force அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. then the object start to slide அப்படின்னு சொல்கிறோம். that is the maximum static friction that can be exerted by the force அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நடக்குது எங்கே ஆப்ஜெக்ட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப. இன்கேஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி தான் இருக்கும், அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்பர் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ரெஸ்ட் பொசிஷன் இருக்கிறப்ப த ஆப்ஜெக்ட் டஸ் நாட் மூவிங். வி கேன் அப்ளை சம் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட், வி கேன் அப்ளை சம் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். என்ன த ஃப்ரிக்ஷனல் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த எக்ஸ்பெரிமெண்டலி இட் இஸ் ஃபவுண்ட் தட் த மேக்னிடியூட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் எம்பிரிக்கல் ரிலேஷன். ஒரு ஃபார்முலா இங்கே கூட ரிலேட் பண்ணுறாங்க. ஜீரோவை விட என்னவாக இருக்கும், த ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும், அதை விட மியூஎஸ் இன்ட்டு என் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மியூஎஸ்னால் என்ன சார் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, என்ன சொல்கிறேன் புரியுதா. இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் mu s is the coefficient of static friction. அது 1 மார்க்கில் கேட்பாங்க, அன்லைன் பண்ணிக்கங்க. it depends on the nature of the surface in the contact அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் n is the normal force exerted by the surface on the body and sometimes it is equal to mg அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ n is நார்மல் ஃபோர்ஸாக இருக்குது, சம்டைம்ஸ் ஈக்குவல் டு mg, but it need not be equal to mg always அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கடுத்தது ஈக்குவேஷன் 3.27 implies that a force of a static friction can take any value from 0 to என்னது mu s into n அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, mu s into n இதெல்லாம் இது வந்து ஜஸ்ட் இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது mu s into n அப்படின்னு என்னது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ கேன் டேக் வேல்யூ ஃப்ரம் 0 to இது வரை. ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன கண்ணு, 0 கண்ணு. ஸ்டார்டிங் பொசிஷன் இப்போ அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து என்னது ஸ்டார்டிங் பொசிஷன், ரெஸ்ட் பொசிஷன், தட் வேல்யூ 0. 0லேருந்து நம்ம எது வரைக்கும் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்னா சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி, சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் த ஆப்ஜெக்ட். தட் ஆப்ஜெக்ட் வந்து என்ன சொல்கிறோம்னா மூவ் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ்னால் மூவ் ஆகிற அந்த வேல்யூவை என்ன சொல்கிறோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ mu s into n அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு if the object is at rest, no external force applied on the object, that is Fs equal to 0. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஃப்ரிக்ஷன் இருக்காது, உராய்வு இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட்டு if the object is at rest, there is a external force applied parallel to the surface, then the force static friction acting on the object is exactly equal to the external force applied on the object. Fs equal to F external அப்படின்னு சொல்கிறோம். பட் ஸ்டில் the static friction Fs is less than μs n அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது சார் அப்படின்னா தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அது நமக்கு தெரியும். ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம், என்ன பண்ணல, நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்ணலை. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து என்னது, ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ பேரலாக எந்த ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த எஃப்எஸ் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எஃப் எக்ஸ்டர்னல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட் பிகின்ஸ் ஸ்லைடு the static friction Fs acting on the object attains maximum அப்படின்னு attains the maximum சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. தி ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன், the static and kinetic friction which discussed later, that is depend on the normal force acting on it of the object அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் சிங்கிள் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த நார்மல் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணலாம். இப்போ டபுள் ஆப்ஜெக்ட் இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரெஸ்டு ஹார்டு அப்படின்னா என்ன அர்த்தம், on the surface when the normal force acting on the object will increase. நார்மல் ஃபோர்ஸ் என்னாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. as sequence it is more difficult அப்படின்னு சொல்கிறோம். சரியா. as sequence it is as consequence அப்படின்னா என்ன அர்த்தம், more difficult to move object அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு கண்ணை சிம்பிளாக சொல்கிறாங்கண்ணே. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ டோல்டு. திஸ் இஸ் த ரெண்டே வரையில் முடிச்சுட்டு போயிடலாம். சரியா. ஜஸ்ட் த கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம், கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா உராய்வு நிலையில் உள்ள உராய்வு. எப்போன்னா இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் மீது உராய்வு அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, சிம்பிளாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்தது நம்ம டாப்பிக்குள்ளே என்ட்ராகும். கவனிங்க, லிசன். ஓகே. கைனடிக் ஃப்ரிக்ஷன் பாருங்கள். இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரேட்டர் தென் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் கிரேட்டர் தென் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா, அது ஆல்ரெடி ஒரு படிக்க வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கிறப்ப அதுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும். பட் அந்த ஃப்ரிக்ஷனை மீறி நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரிக்ஷன் ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ அந்த ஃப்ரிக்ஷனும் இந்த நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனும் என்ன ரெண்டும் சேர்ந்த டோட்டல் ஃப்ரிக்ஷன் வேல்யூ இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா கண்ணே, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். The begins to slide when the object slides surface exert frictional force is called kinetic friction. Fk also called sliding friction or dynamic friction அப்படின்னு சொல்லுவோம். To move an object at a constant velocity, we must apply a force which is equal to the magnitude and opposite to the direction of the kinetic friction. இப்போ velocity v, இந்த வெலாசிட்டி v இருக்கிறப்ப என்ன ஆகும், கண்டிப்பாக அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன் மறுபடியும் ஃப்ரிக்ஷன் நடக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் வேல்யூ ஏற்கனவே வெலாசிட்டினால் கூடிய ஃப்ரிக்ஷன் வேல்யூ வந்து என்ன ஆகும், டோட்டல் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும். இன்கேஸ் இந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், வெலாசிட்டி இந்த பக்கம் பிடிச்சிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிக்ஷன் வேல்யூ ஹியர் ஆல்சோ இந்த ஏரோ மார்க், ரெட் கலர் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் ஏரோ மார்க் இருக்கக்கூடிய பிளேஸில் மேக்ஸிமம் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும்னு சொல்கிறோம். The experimentally it was found that the magnitude of the kinetic friction satisfies the relation Fk is equal to mu k into n அப்படின்னு சொல்கிறோம். mu k is the coefficient of kinetic friction அப்படின்னு சொல்கிறோம். And n is the normal force exerted by the surface அப்படின்னு சொல்கிறோம். And mu k is less than mu s. This implies that starting the motion is more difficult than maintaining it அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ த சலைன் பிக்சர் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆர் கிவன் த டேபிள் 3.2 அப்படின்னு சொல்கிறோம். சரியா. 3.2 அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் உள்ள சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சலைன் பிக்சர்ஸ், அதாவது மேலோட்டமான ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறாங்க.
சரியா. அதில் இட் அப்போசிங் த ஸ்டார்டிங் என்னது ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் இட் அப்போசிங் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது கைனடிக் ஃப்ரிக்ஷன். அதுக்கு அடுத்தது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். Independent of the surface area. Next, mu s is the depends on the nature of the materials in mutual contact. Mu k is depends on the nature of the materials and the temperature of the surface. Depends on the magnitude and applied force. இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. மியூகே இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Here depends on the magnitude and applied force. Here independent of the magnitude applied force. Okay, this is the equation. F maximum is greater than Fk and mu s greater than mu k. Here இங்கே வந்து less than maximum value அப்படின்னு சொல்கிறோம். சரியா. The coefficient of kinetic friction. The coefficient of kinetic friction is less than the coefficient of static friction. Next, the variation of both static and kinetic frictional force with external applied force is graphically நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபில் ட்ரா பண்ணுறோம். கிராஃபில் the variation of static and kinetic frictional force with external applied force அப்படின்னு சொல்லிட்டு இது fs maximum and f external force. fs maximum தான் என்னது அதிகமாக இருக்குது, fk μk வேல்யூ வந்து கொஞ்சம் மினிமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஜஸ்ட் இந்த கிராஃப் பார்த்துக்குங்க. சரியா. கிராஃப்லாம் வராது, ஜஸ்ட் அதை தெரிஞ்சிக்கங்க. அதாவது வேரியேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அது எஃப்எஸ் மேக்ஸிமம் வேல்யூ வந்து எங்கே வேரியேஷன் ஆகுது, இது எஃப் கைனட்டிக் எனர்ஜி வேல்யூ வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது த ஃபிகர் 3.25 shows static friction increase linearly with external applied force till reaches the maximum if the object begins to move in the kinetic friction slightly lesser than the maximum static friction. சரியா. ஆக்சுவலாக இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ஸர் தென் தி ஃப்ரிக்ஷனாக இருக்கும். பட் கைனட்டிக் இது வேல்யூ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். அதனால் அது கண்டினியூட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் கேப் விட்டு இருக்குது. ஓகேவா. லீனியராக இல்லாமல். ஓகேவா. நோட் தட் த கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. அப்ளைடு ஃபோர்ஸை பேஸ் பண்ணி அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 3.6.4 இருக்குது. இந்த நோட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த நோட்டை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது டு மூவ் ஆப்ஜெக்ட் புஷ் ஆர் புல் விச் ஆர் ஈஸியர். ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சி இழுக்கிறது ஈஸியாக, தள்ளுறது ஈஸியாக, இழுக்கிறது ஈஸியாக, அதுதான் கொஷின். when a body is pushed orbited at an angle theta 0 to pi/2. இப்போ 0 to pi/2 என்ன அர்த்தம்? 0 ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, pi/2 180/2 90. The applied force F can be resolved into two components, F sin theta parallel to the surface and F cos theta is perpendicular to the surface. எப்போவுமே ஒரு வெக்டர் நோட்டேஷன் சொல்கிற ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப என்ன சொல்லுவோம், sin theta cos theta அப்படின்ற ஒரு வேல்யூஸை நாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த sin theta cos theta வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப the perpendicular to the force as shown in figure, the total force downward force acting on the body mg plus F cos theta அப்படின்னு சொல்கிறோம். It implies that the normal force acting on the body increasing since there is no acceleration along the vertical direction. Acceleration along the vertical direction of the normal force n is equal to என்னது n bush plus mg plus F cos theta அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஹரிஜாண்டலில் என்ன பண்ண மாட்டோம், sin theta கன்சிடர் பண்ண மாட்டோம், வெர்டிகல் தான் கன்சிடர் பண்ணுறோம். cos theta சாரி ஹரிஜாண்டல் வேல்யூ என்னது, ஹரிஜாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் sin theta இஸ் parallel to the components surface, F cos theta இஸ் பர்பெண்டிகுலர்னு சொல்கிறோம். சரியா. இப்போ F cos theta இஸ் பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறப்ப இங்கே n புஷ் இஸ் ஈக்குவல் டு mg ப்ளஸ் F cos theta அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஒரு டோர் இருக்குதுன்னு வச்சுக்க, டோரை வந்து பிடிச்சி தள்ளுறீங்க. சரியா. எஃப் cos theta ஏன் சார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். எதுக்கு பர்பெண்டிகுலராக, நம்ம எப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமே அந்த ஃபோர்ஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் இந்த டோர் மூவ் ஆகுது. ஸோ n புஷ் இஸ் ஈக்குவல் டு mg ப்ளஸ் F cos theta சொல்கிறோம். ஆஸ் எ ரிசல்ட் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ இன்க்ரீசிங் இஸ் ஈக்குவல் டு த fs மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு μs n புஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ μs இஸ் ஈக்குவல் டு mg ப்ளஸ் F cos theta அப்படின்னு. ஓகேவா. ஸோ த ஈக்குவேஷன் 3.30 என்ன பண்ணுங்க, shows that the greater force needs to apply the push of an object into the motion சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக இது டோரை கன்சிடர் பண்ணி சொல்லலாம்.
இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து புஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என் ஆப்ஜெக்ட் இஸ் புஷ்னா ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி புஷ் பண்ணுறப்ப இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஃபார்ம் ஆகும். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. புஷ் பண்ணுறப்ப ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் வந்து என்ன ஆகுது, இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எஃப் காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னது, டவுன்வர்ட் ஃபோர்ஸு. எஃப் சைன் தீட்டாங்கிறது என்னது, ஹரிஜான்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, எஃப் காஸ் தீட்டாங்கிறது வெர்டிகல் ஃபோர்ஸு, எஃப் சைன் தீட்டாங்கிறது ஹரிஜான்டல் ஃபோர்ஸு. தீட்டாங்கிற ஆங்கிள் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ண வைக்கிறோம். அண்ட் ஆப்ஜெக்ட் புஷ் அட் அன் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இஸ் புல் பண்ணுறப்ப, இழுக்கிறப்ப என்ன ஆகும், அப்ளைடு ஃபோர்ஸ் ரிசால்வ் இன்டு டூ காம்பனன்ட்ஸ். That is the total downward force acting on the object is n full is equal to mg minus f cos theta அப்படின்னு சொல்கிறோம். அதே mg ப்ளஸ் f cos theta என்ன அர்த்தம், ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறோம் அப்படின்னா எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டாக்குன்னு, அதே ஆப்ஜெக்டை புல் பண்ணுறோம் அப்படின்னா எம்ஜி மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. அதில் எதாவது டவுட் இருந்தால் நம்ம திருப்பி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஆக்சுவலாக இந்த பாக்ஸை வச்சு சொல்கிறத விட ஒரு டயக்ராம் கிளாஸில் நடத்துகிறப்போ டோர் இருக்கு இல்லையா, டோரை வந்து பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஃப்ரோ மூவ் பண்ணுறோம். இது மூவ் பண்ணுறப்ப என்ன ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற வச்சு சொன்னோம்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ சரி பரவாயில்ல. இந்த புல் அப்படின்னா அது தள்ளுற இழுக்கிறது. அப்போ எம்ஜி மைனஸ் எஃப் காஸ் தீட்டா வேல்யூ. சரி, நம்ம பக்கம் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே புஷ் பண்ணுறப்ப அப்ளை பண்ணுறப்ப ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என் புஷ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் 3.31 அண்ட் the normal force less than n push அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the equation 3.29 and 3.31 easier to the bull of the object to push to take easier to move அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம்னா, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இது ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, அதுக்கடுத்து டேரெக்டாக ஒரு 4-5 டாபிக் கிடையாது உங்களுக்கு. ஸோ த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் ஃபோர்ஸ் என் அண்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் அப்படின்னு. இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, இந்த 2 ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகிறப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸு, அதாவது 2 ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும், நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும்னு சொல்லி படிச்சிருக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும். டயக்ராமில் வந்து என் அப்படிங்கிறது அப்வர்டு ஃபோர்ஸு. அதேமாதிரி இந்த ரெட் கலர் ஏற மார்க் இங்கே போகுது இல்லையா சைடில், எஃப்எஸ் மேக்ஸிமம். அப்போ அந்த 2 ஃபோர்ஸுக்கு நடுவில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸு ஆர் வந்து ஃபார்ம் ஆகுது. அது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என்ன கான்செப்ட் சொல்லியிருப்பேன், ஒரு ராக் கன்சிடர் பண்ணேன். அந்த ராக்கில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த ராக் வந்து என்னது, 2 பக்கம் ஒரு பக்கம் 5 பேர் பிடிச்சிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 50 பேர் பிடிச்சிருக்கிறாங்க. அது எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி இங்கே நார்மல் ஃபோர்ஸும் இருக்குது, எஃப் மேக்ஸிமம் ஃபோர்ஸும் இருக்குது. அப்போ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும், த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஆங்கிள் ஆஃப் பிட்வீன் த நார்மல் ஃபோர்ஸ் என் அண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் நார்மல் டு த ஃபோர்ஸ் அண்ட் த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ த ரிசல்டன்ட் ஃபோர்ஸு ஆர் இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் எஃப்எஸ் மேக்ஸிமம். ரெண்டே என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறப்ப என்னது, இன் ஃபிகர் 3.28 த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஃப்எஸ் மேக்ஸிமம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ tan theta is equal to fs maximum by n அப்படின்னு சொல்கிறோம். பட் ஃப்ரம் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரிலேஷன் த ஆப்ஜெக்ட் பிகின் ஸ்லைட் when fs maximum is equal to μs into n அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ tan theta ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, டீட்டாவுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, டீட்டாவுக்கு ஆப்போசிட்டு ஆர்என் டிவைடட் பை ஹைப்போட்டெனியூஸ் ஆர் இந்த ஆர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஆங்கிள் சொல்கிறப்போ tan theta is equal to fs மேக்ஸிமம் ஃபோர்ஸ். சரி, ஆர்என் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் இங்கே இந்த ரெட் கலர் லைன் கீழே இருக்குது. ஓகேவா, இங்கே பென்சில் எனக்கு தொடுறதுக்கு பயமாக இருக்குது. பென்சிலை தொட்டால் ஆஃப் ஆகிடுது. அதனால் நான் பென்சிலை தொடாமையே சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, கவனிங்க. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டிஸ்டன்ஸும் வந்து என்னது, ஈக்குவலாக. இப்போ இது ஈக்குவல் அப்படிங்கிறப்ப இதுக்கு ஆங்கிள் வந்து டீட்டா எடுக்கிறோம். டீட்டா எடுத்தோம்னா tan theta is equal to இந்த ஆப்போசிட் ஆங்கிள் டிவைட் பை இந்த அட்ஜசன்ட், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும். இந்த அட்ஜசன்ட் அப்படி இந்த டோட்டல் ஆங்கிள். ஓகேவா, பென்சில் எனக்கு சரியாக வரல. சரி பரவாயில்ல.
Okay, the figure tan theta is equal to what? Tan theta is equal to fs tan theta is equal to fs maximum by n அப்படின்னு சொல்கிறோம். But the gravitational force, but the frictional force, the object begins slide fs maximum சொல்கிறோம். The mu s and n அப்படின்னு சொல்கிறோம். When mu fs maximum by n is equal to mu s அப்படின்னு சொல்கிறோம். From the equation 3.22 and 3.33, the coefficient of static friction mu s is equal to tan theta போடுறீங்க. Okay, the coefficient of static friction is equal to the tangent of the coefficient static friction is equal to the tangent of the angle of friction. Okay, the topic over.